ஒரு வீடு ஒரு வார்த்தை. உங்க வீடும் இது மாதிரி மாறும். இது மிரட்டலா இல்லை முன்னெச்சரிக்கையா? கடவுளே, என்ன இப்படி எழுதி வருது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஆரவ், ஆரவ், இங்க சீக்கிரம் வந்து பாருங்களேன். இங்க பாருங்க, நம்ம நேத்து பார்த்த வெட்டிங்ஸ் எதுவுமே இங்க இல்ல. ஒருவேளை நம்ம எல்லாரும் கனவு கண்டோமா என்ன? இல்ல மீரா, இது கனவு கிடையாது. இருந்தாலும் இந்த பெயிண்ட்ல எந்த அடையாளமும் இல்லாம இருக்கு. நான் தான் வந்த உடனே சொன்னேடா, இந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, என் மனசுக்கு ரொம்ப திக்குன்னு இருக்குன்னு. பாட்டி, இங்க எதுவுமே பொய் இல்ல. என்ன சொல்ற அனு? ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் வந்துடுறேன். அனு, இந்த சிம்பிள் எப்படி ஓ நோட்ல வந்துச்சு? நீ வரைஞ்சியா? அது செவருக்கு முன்னாடி வரும்போதே நான் வரைஞ்சி வச்சிட்டேன்ப்பா. நான் டெய்லி என்ன வரையணும் அதுதான் செவத்துல வருது. அனு, உண்மையை சொல்லு. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? அப்பா, நேற்று நைட்டு நான் தூங்கலப்பா. லைட் ஆஃப் பண்ண உடனே என் ரூம்ல யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க ஃபேஸ் எனக்கு தெரியலம்மா, ஆனா அவங்களுடைய நிழல் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த உருவத்தை பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்பா. ஆனா அந்த உருவம் என்ன பார்த்த உடனே பயப்படாதன்னு சொன்னாங்க. உன் அப்பா என்ன புரிஞ்சுப்பாருன்னு சொன்னாங்க. ஏமா, நானும் உன் பக்கத்துல தானே படுத்து கிடந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியலையேம்மா. அப்ப அந்த நிழலுக்கு நான் யாரும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கு. என்ன சார் இது? கதவை உடைக்கிற மாதிரி திட்டுறீங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது வந்து தெரியும். அதுக்கு என்ன இப்போ? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு மரியாதையே சொல்லு. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ராத்திரியே ஓடி போயிட்டாங்க. இதுதான் எனக்கு தெரியும். கரெக்டா சொல்லு. ஓடி போயிட்டாங்களா இல்ல காணாம போயிட்டாங்களா? அவங்க காணாமலாம் போல, ஓடிதான் போனாங்க. எதுக்கு அவ்வளவு அவசரமா ஓடி போனாங்க? சார், இந்த வீடு ஒண்ணு கெட்டது இல்லை சார். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி என்ன உண்மை? அதை நீ தான் சொல்ல. அதை நீங்களும் தெரிஞ்சுக்க கூடாது, நானும் சொல்லக்கூடாது. என்னை இனிமே இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க. எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானே. சரி, செக்யூரிட்டி போய் பார்ப்போம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எனக்கு நேற்று நைட்டு 2:45 ஃபுட் டிஷ் வேணும். சார், எதுக்கு சார் இப்படி திடீர்னு வந்து கேக்குறீங்க? செக்யூரிட்டி பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அப்படியா? சரி, அப்ப என் வீட்டுல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நீ சொல்லு, நான் விட்டுறேன். பாத்தி, நம்மள முக்கில மாட்டி விட பாக்குறானே. சரி சார், பாத்துக்கோங்க சார். அந்த செவர்ல மாட்டி இருக்க டிஸ்பிளேவும் இதுவும் ஒண்ணுதான். அதுலயே செக் பண்ணிக்கோங்க. இதுல நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். கேமரா பர்சனை தான் கேப்சர் பண்ணோம், ரிஃப்ளெக்ஷன் இல்லை. இது இன்டென்ஷனலா அவாய்ட் பண்ற ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி இருக்கு. என்ன ஆரவ், ஏதாவது தெரிஞ்சதா? ஆமா மீரா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். 9ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நைட்டோட நைட்டா எந்த வித தகவலும் இல்லாம வீட்டை காலி பண்ணிட்டாங்கன்னு தான் போட்டிருக்கு. நான் தான் காணா போயிட்டாங்கன்னு தப்பா படிச்சுட்டேன். ஆனா அவங்க எதுக்காக அப்படி பயந்து ஓடி போகணும்? இல்ல மீரா, அவங்க பயந்து ஓடி போகல. இந்த இடத்த பத்திர உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிருக்காங்க. ஏப்பா ஆரவு, நீ சொல்றத பார்த்தா அவங்களுக்கு கேட்ட சத்தம்லாம் நமக்கு கேக்குதுன்னு சொல்றியா? அப்ப அவங்களுக்கு இதே மாதிரிதான் நடந்திருக்குமா? அவங்க என்னதான் தெரிஞ்சிருப்பாங்க நீ நினைக்கிற? ஆனா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருக்குப்பா எனக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் நம்மளால இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். இந்த வீடு கெட்டது இல்ல, ஆனா இந்த வீட்டுல நடந்த உண்மை வெளியே தெரிஞ்சா சில பேருக்கு பிரச்சனை வரும். அனு, அனுக்கண்ணு, என்னம்மா தூங்கும் போது எந்திரிச்சு வந்துட்ட? என்னம்மா பிரச்சனை? என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு திருப்பி இந்த செவத்துக்கிட்ட வந்து நிக்கிறீங்க? இல்லடா, புள்ள திடீர்னு எந்திரிச்சு வந்துட்ட, பின்னாடியே வந்து இங்கே வந்து நிக்கிறா. உண்மையை தேடி வராதீர்கள். என்னால முடியல ஆரு, நம்ம இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். இது மிரட்டல் இல்ல, இது ஒரு ரிக்வெஸ்ட்.